அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயற்கையில் சுப கிரகமான குரு பகவான் கடந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியன்று ரிஷப ராசியில் ராசிக்குள்ளேயே பின்னோக்கிய நட்சத்திர சாரத்தில் தனது பயணத்தை ஆரம்பித்து விட்டார். இந்த வக்ர குரு பெயர்ச்சி காலத்தின் போது தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை வழங்க இருக்கிறார் என்பதை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். அதற்கு முன்னதாக உங்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, வாருங்கள் இப்பொழுது தனுசு ராசிக்கான வக்ர குரு பெயர்ச்சி பலனை நாம் இப்போது பார்க்கலாம். குரு பகவான் உங்களின் ஜென்ம ராசிக்கு 6வது இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரித்து இதுநாள் வரைக்கும் பலன்களை வழங்கி வந்தார். 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிரி ஆகியவற்றை குறிக்கும் ஸ்தானமாகும். குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீர்ஷத்திலும், பிறகு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியிலும் சஞ்சரித்து பலன்களை வழங்க இருக்கிறார். இந்த ஒரு 4 மாத காலமாகவே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடை, வீண் அலைச்சல், விரைய செலவுகளாக கஷ்டப்பட்டிருப்பீங்க. மன அழுத்தம், மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் பல பிரச்சனைகளை பார்த்துட்டு இருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மற்ற ராசிக்காரங்களை விட அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா விடாமுயற்சிக்கும் போராட்ட குணத்துக்கும் எடுத்துக்காட்டே தனுசு ராசிக்காரர்கள் தான். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை எதிர்த்து நின்று சாதிக்கிற சக்தியை கடவுள் தனுசு ராசிக்காரர்கள்கிட்ட மட்டும்தான் கொடுத்துருக்கிறாரு. ஒரு குறி ஒன்று வச்சிட்டிங்கன்னா அதை அடையிற வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் இருக்காதுங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு வேலை செய்யறது கஷ்டமா இருக்கும், ஆனால் அந்த வேலையை நீங்கள் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவீங்க. புத்திசாலித்தனம் உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகம். இருந்தாலும் 7.5 சனி உங்களுக்கு நடக்கும்போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பண வரவு இருந்திருக்காது. கடன் பட்டிருப்பீங்க. குடும்பத்திலையும் அப்போ நிம்மதி இருந்திருக்காது. அந்த நிலைகள்லாம் இப்போ மாறி இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 4வது இடத்துல ராகு பகவானும் 10ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து உங்களுக்கு பலன்களை கொடுத்து வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புல குரு பகவான் வக்ரகதியில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை வழங்கப் போகிறார்கள் என்று கேட்டால் உங்களுக்கு மிக நல்ல பலன்களை தான் குரு பகவான் வழங்க இருக்கிறார். கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் தடை ஏற்பட்டிருக்கும்னு நான் முன்னாடியே சொன்னேன். அந்த காரிய தடைகள்லாம் இப்போதைக்கு நீங்கி நீங்கள் எடுத்த முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் தீருங்க. அமைதியான முறையில் உங்கள் குடும்பம் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் இருக்குங்க. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழும் காலம் இது. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக இருக்குங்க. திருமண தடை நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு அமையுங்க. பிள்ளைகள் வழியில் பெருமைப்படக்கூடிய விஷயம் ஒன்று நடக்குங்க. அதே போல எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவு, பொருள் வரவு, தன வரவு ஆகியவை இருக்குதுங்க. கடந்த காலத்தில் நீங்கள் கொடுத்திருந்த கடன் எல்லாம் வசூலாகாமல் இருந்திருக்கும். நீங்கள் எவ்வளோ முறை அவங்க கடன் கொடுத்தவங்கள்ட்ட கேட்டிருப்பீங்க, ஆனால் அவங்க பணம் கொடுக்க முடியாமல் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியான கடன்கள் எல்லாம் தற்போது வசூலாகும் அமைப்பு இருக்குதுங்க. விவசாயத்தில் நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த குரு வக்ர பயிற்சி காலம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, உணவு தொழில் பண்ணுறவங்க, மேலும் ஆடை ஆபரண தொழில் பண்ணுபவர்களுக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் நல்ல லாபம் இருக்குதுங்க. இதனால் வரை இருந்து வந்த தொழில் போட்டிகள் உங்களுக்கு குறையுங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் படித்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வக்ர குரு பயிற்சி காலத்தில்
நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிநாட்டு வேலைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. தனியார் துறையில் வேலை பார்க்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு ஆகியவை இருக்குதுங்க. இது ஏன் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா, 10ல் கேது பகவான் இருக்கும்போது பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை ஏற்படுங்க. உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, எவ்வளவோ வைத்தியம் பார்த்துட்டேன் சார், ஒன்றும் சரியாகலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இப்போது தீர்ந்து உங்களுடைய உடல் நலம் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்குங்க. இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுங்க. இந்த மன தெளிவு உங்களுக்கு கிடைச்சிட்டாலே குழப்பங்கள் இல்லாமல் ஒரு செயலில் நீங்கள் வெற்றி பெறவும் தெளிவான முடிவுகளை எடுக்கவும் உங்களால் முடியுங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நீங்கள் வேலை பார்க்கும் ஆஃபீஸில் மேனேஜராலேயோ அல்லது டீம் லீடராலேயோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அவர்களோடு உங்களுக்கு ஒரு நட்பு கிடைப்பதற்கான அமைப்பு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் இருக்குதுங்க. சுய தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசை உள்ள தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு வக்ர பயிற்சியில் தொழில் தொடங்கி வெற்றி அடைவதற்கான அமைப்பு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் இருக்குதுங்க. அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வது உங்களுக்கு நல்ல லாபத்தினை தரும். ஒரு சில தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் புதிதாக இடமோ அல்லது வீடோ வாங்குவாங்க. ஏன்னா 4வது இடத்துல ராகுபவன் இருக்கிறதுனால சொத்து சேர்க்கை அல்லது வீடு வாங்கும் அமைப்பு, தங்க நகை சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை ஆகியவை உங்களுக்கு நடக்குங்க. அதே போல் நீங்கள் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனத்தில் பயணிப்பதை தவிர்க்க வேண்டுங்க. எப்போது நீங்கள் இருசக்கர வாகனத்தில் பயணித்தாலும் சரி, அப்போது ஹெல்மெட் அணிந்து மிதமான வேகத்தில் செல்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தாயாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி அவர்களுடன் சுமூகமான உறவு ஏற்படும் காலமாக இது அமைகிறதுங்க. பெற்றோருடன் இருந்து வந்த வாக்குவாதங்கள்லாம் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் இருக்காதுங்க. அதே போல் உங்களுடைய பெற்றோருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ நல்ல இடத்துல திருமணம் அமையும் சூழ்நிலை இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் இருக்குதுங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் யாருக்கும் கடன் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதே போல் ஜாமீன் கையெழுத்தும் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போட்டுறாதீங்க, கடனும் கொடுத்துறாதீங்க. இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு மேலும் நற்பலன்களை பெற்றுத்தரும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.